வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த நெரிசல் விபத்து தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக தாவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பி நேரில் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். கரூருக்கு விஜயை அழைத்தால் பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருப்பதால் சென்னை சிபிஐ அலுவலகத்திலேயே விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக விஜய்க்கு டெல்லியில் இருந்து சம்மன் அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் தொகுப்புக்கு 3000 ரூபாய் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகை கொடுத்தல் போன்றவைதான் ஸ்டாலினின் கடைசி அஸ்திரம் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஸ்டாலின் என்ன செய்தாலும் வரும் தேர்தலில் மக்கள் தெளிவான முடிவெடுப்பார் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் பேசிய அண்ணாமலை 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை இப்போதைக்கு திமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜய், சீமான் ஆகிய 4 முனை போட்டி நிலவுகிறது என்றும் கடைசி நேரத்தில் சூழ்நிலை மாறும் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி முதல் முறையாக முழு கொள்ளளவான 24 அடியை எட்டி கடல் போல காட்சி தருகிறது. ஏரிக்கு வரும் 500 கன அடி நீரும் முழுவதுமாக உபரி நீராக திறந்துவிடப்படுகிறது. இதேபோல சென்னையை சுற்றியுள்ள பூண்டி, புழல் ஏரிகளும் நிரம்பியுள்ளதால் நடப்பாண்டு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் நீர்வரத்து காரணமாக 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேரத்தில் பூண்டி, புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளது. கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி 3 நாள் பயணமாக இன்று அதிகாலை கொல்கத்தா வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரது ரசிகர்கள் மெஸ்ஸி மெஸ்ஸி என உற்சாக குரல் எழுப்பி வரவேற்பு அளித்தனர். உலகக்கோப்பை தாங்கிய மெஸ்ஸியின் 70 அடி உயரமுள்ள முழு உருவ சிலையை இணைய வழியில் திறந்து வைத்த மெஸ்ஸி பின்னர் ஹைதராபாத் சென்றடைந்தார். அங்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட தலா 7 பேர் பங்கேற்கும் காட்சி போட்டியில் விளையாடுகிறார் மெஸ்ஸி. உரிமை தொகை எனும் உங்கள் உருட்டு இனி எடுபடாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சட்டசபை தேர்தலின் போது அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்குவோம் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டுகளாக இத்திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தகுதியுள்ள மகளிருக்கு மட்டுமே என கூறி பாதி பேரை புறந்தள்ளிவிட்டு இப்போது மீதமிருக்கும் 17 லட்சம் மகளிருக்கும் உரிமை தொகை கொடுக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, எதற்கு இத்தனை குளறுபடிகள், இவ்வளவு பித்தலாட்டங்கள் என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.